நம்மளோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சீரீஸ்ல நிறைய டாபிக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, எஸ்ஐபினா என்ன, ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுல நிறைய வீடியோஸ்ல நான் இந்த புல் மார்க்கெட் அண்ட் பியர் மார்க்கெட் அப்படின்ற வேர்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேருக்கு அந்த புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த புல் மார்க்கெட் பியர் மார்க்கெட்டை நம்ம புரிஞ்சுக்கிறது மூலியமா நம்மளால ஸ்மார்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் ஜாக்கிரதையா இருக்க முடியும் அண்ட் நம்மளுடைய ப்ராஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம புல் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா என்ன, மார்க்கெட் இந்த மாதிரி மாறுறதுக்கான காரணம் என்ன, இது எப்படி இன்வெஸ்டர்ஸை இம்பாக்ட் பண்ணுது, என்ன மாதிரி மார்க்கெட்டா இருந்தாலும் எப்படி நம்ம மணி மேக் பண்றது, அது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ண போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் நெட்டிசன்ஸ், வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன். நான் உங்க அனீஷ். முதல்ல புல் மார்க்கெட்னா என்னன்றதை பார்ப்போம். புல் மார்க்கெட்ன்றது ஸ்டாக்ஸோட பிரைஸ்லாம் மேலே போய்கிட்டே இருக்கும். இன்வெஸ்ட் பண்ற இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நம்ம எக்கனாமியுமே ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். நீங்க ஒரு ஸ்டாக்கை 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அது அடுத்தடுத்த மாசங்கள்லேயே முதல் 120 ரூபாயா மாறுது, அப்புறம் அகைன் 110 ரூபாயா மாறிட்டு திரும்ப 140 ரூபாயா மாறுது, அகைன் மார்க்கெட் கீழே இறங்கி 130 ரூபாயா மாறிட்டு அகைன் அங்கிருந்து 160 ரூபாயா மாறுது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கண்டினியூஸா ரைஸ் ஆகிட்டே இருக்கிறது தான் புல் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மேஜர் சைன்னே சொல்லலாம். இது இல்லாம மற்ற சைன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியோட ஜிடிபி நல்லாவே க்ரோ ஆகும், அப்புறம் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் வச்சுதான் நம்ம புல் மார்க்கெட்ல இருக்கோன்றதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்ததா பியர் மார்க்கெட்னா என்னன்றதை பார்ப்போம். பியர் மார்க்கெட்ன்றது அப்படியே புல் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட். ஸ்டாக்ஸ் பிரைஸ்லாம் கண்டினியூஸா கீழே போய்கிட்டே இருக்கும். இன்வெஸ்டர்ஸ்லாம் ரொம்ப பேனிக்கா இருப்பாங்க. நாட்டோட பொருளாதாரமே கீழே சரிஞ்சுக்கிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஸ்டாக் 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அது முதல்ல 300 ரூபாய்க்கு கீழே சரிஞ்சிரும். அதுக்கப்புறம் அங்கிருந்து 400 ரூபாய்க்கு மேலே ஏறிட்டு திரும்ப அங்கிருந்து 200 ரூபாய்க்கு சரிஞ்சிரும். திரும்ப அங்கிருந்து 300 ரூபாய்க்கு மேலே ஏறிட்டு அங்கிருந்து 100 ரூபாய்க்கு கீழே சரிஞ்சிரும். அதாவது கண்டினியூஸா ஸ்டாக்ஸோட பிரைஸ் கீழே போய்கிட்டே இருக்கும். நம்ம பியர் மார்க்கெட்ல இருக்கோன்றதுக்கு என்னென்னலாம் அறிகுறின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸோட பிரைஸ் எல்லாம் கண்டினியூஸா கீழே போய்கிட்டே இருக்கும். நாட்டோட பொருளாதாரம் கீழே போய்கிட்டே இருக்கும். கண்ட்ரில அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்ஸ், அதாவது வேலை இல்லாதவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும். இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கான்பிடன்ஸே இல்லாம பேனிக்கா இருப்பாங்க. இதெல்லாம் தான் நம்ம பியர் மார்க்கெட்ல இருக்கோன்றதுக்கான அறிகுறிகள். சரி, இப்ப பியர் மார்க்கெட்ல இருந்து எப்படி புல் மார்க்கெட் வருது, புல் மார்க்கெட்ல இருந்து எப்படி பியர் மார்க்கெட் வருதுன்றத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பியர் மார்க்கெட்ல இருக்கப்போ புல் மார்க்கெட் வரப்போகுது அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல ஸ்ட்ராங் எக்கனாமிக் growth, கம்பெனிஸ்லாம் நல்ல க்ரோ ஆகி ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்டாக்ஸ் பிரைசஸும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏற ஆரம்பிக்கும். ரெண்டாவதா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், பேங்க்ஸ் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கட் பண்ணிட்டு லோன்ஸை சீப்பா கொடுப்பாங்க. இதனால பிசினஸஸும் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஹை கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ரொம்ப கம்மியாகி பீப்புளோட ஸ்பெண்டிங் ஹாபிட்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம பியர் மார்க்கெட்ல இருந்து புல் மார்க்கெட்டை நோக்கி நகர்றோம்னு அர்த்தம். சரி, இப்ப புல் மார்க்கெட்ல இருக்கோம், பியர் மார்க்கெட் வரப்போகுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்கனாமிக் ரெசெஷன், நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டோட பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதனால ஸ்டாக்ஸோட பிரைஸும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட், பேங்க்ஸ்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய லோன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்திடுவாங்க. பொதுவாகவே எல்லா பிஸ்னஸுமே கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்கும். அதனால அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாகி பீப்புளோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸ் ரொம்ப கம்மியாகிறனால இன்வெஸ்டர்ஸ்லாம் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாம் மார்க்கெட்ல இருந்து திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த காரணம் குளோபல் கிரைசிஸ், பேண்டமிக் மாதிரியான விஷயங்கள், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர், இது மாதிரியான ரீசன்களும் பியர் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணும். அடுத்ததா புல் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி. நல்ல ஸ்டாக்ஸ்களை கண்டுபிடிச்சு அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இந்த பியர் மார்க்கெட்டோட சைன் வர வரைக்குமே நம்ம ஹோல்ட் பண்ணணும். சின்ன சின்ன டிப் நடக்கும் போதெல்லாம் பேனிக் ஆகி வித்துறக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பண்றது மூலமா புல் மார்க்கெட்ல ஒரு நல்ல ப்ராஃபிட்டே பார்க்க முடியும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி growth ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நல்லா க்ரோ ஆகிற கம்பெனிஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணணும். அடுத்ததா ரைட் த மொமெண்டம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும். பட் அதே நேரத்தில் ஓவர் வேல்யூவா ஸ்டாக்ஸை நம்ம வாங்கிடக்கூடாது. அதனுடைய இன்டென்சிக் வேல்யூல நம்ம வாங்கணும். அதாவது வேல்யூ இன்வெஸ்டிங் பண்ணணும். இதை பத்தி ஆல்ரெடி த வாரன் பஃபட் வே அப்படின்ற புக்கோட சம்மரியில நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இங்க நான் ஷார்ட்டா சொல்றேன். பெஞ்சமின் கிரஹாம் அப்படின்றவர் தான் வாரன் பஃபட்டுக்கு இந்த வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்றதை சொல்லி கொடுத்தாரு. வேல்யூ இன்வெஸ்டிங்ன்றது ஒரு ஸ்டாக்கை அதோடைய இன்ட்ரென்சிக் வேல்யூல வாங்குறது. அதாவது ஒரு ஸ்டாக்கை ரொம்ப கம்மியான விலையில, அதாவது டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்குறதுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு
ரூபாய் நோட்டை உங்கள்கிட்ட 50 ரூபாய்க்கு வித்தா நீங்க அதை வாங்குவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா வாங்குவீங்க. ஏன்னா அதோடைய உண்மையான மதிப்பு 100 ரூபாய். ஆனா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு, அதாவது டிஸ்கவுண்டட் பிரைஸா உங்களுக்கு கிடைக்குது. இதை தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்றாங்க. அண்ட் வாரன் பஃபட் எப்பவுமே ஒரு ஸ்டாக்கை அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூல இருந்து ரொம்ப கீழே போகும்போது தான் வாங்குவாரு. அதை தான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கு. அந்த பிரிட்ஜ் ஆனது 5000 கிலோகிராம் வரைக்கும் வெயிட்டை தாங்கக்கூடியது. இப்ப நீங்க ஒரு ட்ரக்ல லோட் ஏத்திட்டு அந்த பிரிட்ஜை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. 5000 கிலோகிராம் வெயிட் அந்த பிரிட்ஜ் தாங்குன்றதுக்காக நீங்க எக்ஸாக்டா 4900 கிலோகிராம்க்கு உங்க ட்ரக்கை நீங்க லோட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. அப்படி போனா அது ரொம்ப ரிஸ்க்ன்றதுக்காக நீங்களே 3000ல இருந்து 4000 கிலோகிராம்குள்ள தான் வெயிட்டை நீங்க அந்த ட்ரக்ல நிரப்பி கொண்டு போவீங்க இல்லையா? அது மாதிரி தான் ஒரு ஸ்டாக் அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூல இருந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்க்கு வாங்கணும்ன்றது வாரன் பஃபட்டோட பிரின்சிபல். அண்ட் அந்த மாதிரி அவர் வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம், உதாரணத்துக்கு சொல்ல போனா வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு அவருக்கு பல பில்லியன் டாலர்ஸ் கெயின்ஸை கொடுத்திருக்கு. இப்போ உங்களுக்கு வேல்யூ இன்வெஸ்டிங்னா என்னன்றது புரிஞ்சிருக்கும். அடுத்ததா பியர் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றதையும் பார்ப்போம். முதல்ல நாம டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை அதிகப்படுத்தணும். உதாரணத்துக்கு மக்களுக்கு கட்டாயமா இது இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை தரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ், எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ் சொல்லலாம். அடுத்ததா பியர் மார்க்கெட்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். உதாரணத்துக்கு நீங்க 100 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க. இப்போ உங்களோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். இப்போ அந்த பர்டிகுலர் ஸ்டாக் நல்லா கிராஷ் ஆகி கீழே 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்போ அகைன் நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ உங்களுடைய ஆவரேஜ் 75 மாறிடும். அதாவது உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இப்போ அந்த ஸ்டாக் 75 ரூபாய்க்கு வந்தாலே பிரேக் ஈவன் ஆயிடும். உங்களோட முதல் என்ட்ரி பிரைஸ் ஆன 100 ரூபாய்க்கு வந்தாலே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிரும். இதுதான் ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். அடுத்த ஸ்ட்ராட்டஜி ஷார்ட் செல்லிங். நீங்க ஒரு அட்வான்ஸ்டு ட்ரேடரா இருந்தா மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க கையாளணும். இது மூலியமா பிரைஸ் கீழே போனாலும் உங்களால ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும். இதுல நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தியே தனியா ஒரு வீடியோ மேக் பண்ணி போடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கடைசியா எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் எப்படி சேஃபா இருக்கிறது அண்ட் எப்படி ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது அப்படின்றத பார்ப்போம். மொதல் விஷயம் டைவர்சிஃபிகேஷன். எப்பவுமே நீங்க உங்க மொத்த பணத்தையும் ஒரே ஸ்டாக்ஸ்ல ஒரே இண்டஸ்ட்ரியில போடக்கூடாது. வெவ்வேறு ஸ்டாக்ஸ்ல வேற வேற இண்டஸ்ட்ரீஸ்ல அதை பிரிச்சு போடணும். அப்பதான் ஒரு ஸ்டாக் டவுன் ஆனாலும் இன்னொரு ஸ்டாக் அதை காம்பன்சேட் பண்ணி உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ பேலன்ஸ்டா இருக்கும். அடுத்ததா லாங் டேர்ம் திங்கிங். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்னே லாங் டேர்ம்ல நம்ம மணியை க்ரோ பண்ற ஒரு ப்ராசஸ் தான். அதனால ஷார்ட் டேர்ம்ல நடக்கிற ஃபிளக்சுவேஷன்ஸை நம்ம கண்டுக்க கூடாது. மார்க்கெட் சார்ட்ஸையுமே அடிக்கடி எடுத்து பார்க்க கூடாது. நீங்க லாங் டேர்முக்கு தான் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சார்ட் எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாருங்க. அதாவது 1 வீக் இல்லைன்னா 1 மந்த் சார்ட்ல வச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சின்ன சின்ன டிப்லாம் உங்க கண்ணுக்கே தெரியாது. அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டே இன்ஃபார்ம்டு. பியர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே அப்டேட்டடா இருக்கணும். உள்ளூர் பாலிடிக்ஸ்ல இருந்து வேர்ல்டு லெவல் பாலிடிக்ஸ் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் தான் உங்களால மார்க்கெட் ட்ரெண்ட்ஸை கண்டுபிடிக்க உதவும். ஸோ இப்போ உங்களுக்கு புல் மார்க்கெட்னா என்ன, பியர் மார்க்கெட்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இதுல முக்கியமா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியதெல்லாம், புல் மார்க்கெட் உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். பட் அது ஃபார்வரா அப்படியே இருந்துராது. அதனால சரியான நேரத்துல ப்ராஃபிட்ஸ் புக் பண்றதுமே ரொம்ப அவசியம். பியர் மார்க்கெட்டை பாத்தீங்கனாலே ரொம்ப பயமா இருக்கும். பட் அங்கதான் உங்களால எல்லா ஸ்டாக்ஸையும் ரொம்ப சீப்பான பிரைஸ்ல வாங்க முடியும். இந்த புல் மார்க்கெட், பியர் மார்க்கெட் இது எல்லாமே ஒரு சைக்கிள் தான். இந்த சைக்கிளை நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களால ஒரு ஸ்மார்ட்டான இன்வெஸ்டரா இருந்து நிறைய ப்ராஃபிட்ஸை கண்டிப்பா மேக் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஒயிட் போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோக்கி வரும்.